இப்போ நாய்கள் என்ன நினைக்குதுன்னா, நாய்கள் மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? அப்படி அவங்ககிட்ட சாப்பாடு வாங்குறோம். அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்ச்சியா வாலாட்டணும். அப்புறம் வந்து காவல் காக்கணும். இதை எதிர்பார்க்கிறார்கள் மனிதர்கள். அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கலாம். நாய்கள் வந்து மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போன்று சில வேலைகளை செய்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தா காவல் காக்கிறது. அது கேட்ட திறந்து போட்டா வெளிய ஓடி போயிரும். வெளிய ஓடி போயிட்டு, நாங்க தெருவுல நின்னு காவல் காக்குறோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எங்களுக்கு போர் அடிக்கு. நாங்க தெருவுல தெரு நாய்களோட இருந்துகிட்டு, நாங்க காவல் காத்துக்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த பூமியை காவல் காத்துக்கிறோம். அ அப்போ மனிதர்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள். நாங்க அப்ப இந்த நாய்கள் என்ன பண்ணுது, நம்ம எப்படி இருந்தா இந்த மனிதர்களுக்கு பிடிக்கும்? இந்த மனிதர்கள் தங்கள் வாழ்விடத்தில் நம்மை அனுமதிப்பார்கள். அப்படின்னு அத வந்து ஓரளவுக்கு அதன் அறிவுக்கு உட்பட்டார் போன்று யோசிச்சு, மனிதர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மனிதர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பை பெறுவதற்கு அது முயற்சி செய்கிறது. உணவை பெறுவது அல்லது இது மாரியே நடிக்கலாம். அல்லது நாய்கள் என்ன பண்ணலாம், இது தன்னுடைய எல்லை. இந்த எல்லைய நம்ம பாதுகாத்துக்கணும். அப்படிங்கிற நோக்கத்தோட அது வேலை செய்யலாம். நம்ம பார்வையில என்ன அது இந்த எல்லைய பாதுகாக்குது போல நமக்காக அது நம்ம இந்த எல்லைய பாதுகாக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது என்ன நினைக்குதுன்னா, இந்த எல்லை வந்து இது எங்களுக்கானது. பிற நாய்கள் உள்ள வராதவாறு நாங்க பார்த்துப்போம். பிற மனிதர்கள் வேற எதுவுமே அந்நிய மனிதர்களா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, அந்நிய நாய்களா இருந்தாலும் சரி, இது எங்கள் எல்லை. இந்த எல்லைக்குள் எங்களுக்கு தெரியாதவர்கள், அந்நியர்கள் யாரும் உள்ள வந்துறக்கூடாது. தனக்காக இந்த எல்லையை பாதுகாக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாய்கள் வீட்டை பாதுகாக்கிறது, தெருவை பாதுகாக்கிறது என்று நினைக்கிறார்கள். வீட்ட நீங்க கதவு திறந்து போட்டு நாய திறந்து விட்டீங்கன்னா வெளிய ஓடி போயிரும். அப்புறம் வீட்டிலேயே இருக்காது. அப்பப்ப வந்து போகுமே தவிர, நிரந்தரமா வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க வீட்ட காவல் காக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய நம்புனீங்கல்ல, நாய்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது வீட்டை காவல் காக்குதுன்னு நீங்க நம்புனீங்கல்ல, சரி கேட்ட திறந்து விட்டுருங்க. அப்போ அந்த நாய அவுத்து விட்டுருங்க. அப்ப என்ன பண்ணும், வீட்ட விட்டு வெளிய ஓடிடும். வெளிய ஓடிட்டு அ வெளிய விட்டு எப்ப சௌகரியமோ அப்ப வீட்டுக்கு வரும். அது மாரி திரும்ப வெளிய ஓடிரும். அப்போ வீட்ட காவல் காக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு இல்ல. நீங்க பூட்டி வச்சா, அது இதுக்குள்ளயே சுத்திக்கிட்டு இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற யாரையும் உள்ள வரவிடாது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.